போன வட்டம் 28% வைங்க. இப்போது எடப்பாடினால 30% போட்டுக்கோங்க. 30%. பிஜேபி அண்ணாமலை காலத்தில் 13% ஓட்டு வாங்கினாங்க. நான் 13% சொல்ல, 30 + 8 போடுங்க, 38 ஆகிப்போச்சா. டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கே வாரார், அவருக்கு 1% கம்மி தான், 1%, 30, 39. பாட்டாளி மக்களுக்கு உறுதியாக இங்கே தான் வாராங்க. அதிமுக. ஆமாம், 30, 31 இது இருக்கு இல்லையா. இதுக்கு பிறகுதான் நான் எடுத்து வைக்கிற பணி, தெலுங்கு பேசுகிற ஓட்டுகளை பிரித்து ஒரு 6% இவங்களுக்கு கொண்டு வரணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அது அடிப்படை வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். அந்த 6% வந்தாச்சுன்னா 46, 45 வாங்கினாலே கிராஸ் ஆன் தி வால், சுவரை தாண்டிடுறீங்க. இவங்களுடைய எவ்வளோதான் போட்டாலும் 32 தான் வருது. புரியுதா கணக்கு? போன வட்டம் என்னென்னா பாஜக தனியாக நின்னது, பாஜக தனியானது, ஏடிஎம்கே பார்லிமெண்ட் தனியாக நின்னது. அதனால் அதிமுகவில் யாரும் சரியாக வேலை பார்க்கல அப்போ. ஆமாம், அதே மாதிரி அதிமுகவில் போட்ட வேட்பாளர்களும் நல்ல வேட்பாளர்கள் இல்லை, பல இடங்களில் செலவே பண்ணலை. இப்போ எல்லாருமே ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துடிப்பாக இருக்கிறாங்க. போன வட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இருந்தது. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் 2020 ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் எல்லா இடங்கள்லையும். ஆமாம், புரியுதா?